வணக்கம். சோஷியல் மீடியா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் ஆர் பாலாஜி. சேலம் விக்னேஷ் மருத்துவமனை வேகமான மாற்றம், எளிமையான சிகிச்சை, முழுமையான தீர்வு. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஆண்மை குறைபாடு. இந்த ஆண்மை குறைபாடுல பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர் முதல் முதியோர் வரைக்குமே இந்த ஆண்மை குறைபாடுல பாதிச்சு வராங்க. அதுக்கான என்னென்ன காரணங்களால பாதிச்சுட்டு வராங்க, அதுக்கான என்னென்ன உணவுகள், அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற இளைஞர்கள் ஒரு சில நாட்களில் மேரேஜ், ஒரு சில வாரங்களில் மேரேஜ், ஏன் ஒரு சில மாதங்களே மேரேஜ்னு இருக்கவங்களுக்கு கூட இதுக்குண்டான விடை, இதுக்கான பார்த்தீங்கன்னா திக்கி முக்கி எங்கே போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தேகத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த ஒரு வீடியோ விடையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேற்கொண்டு இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்கள் பெறணும் அப்படின்னா எங்களோட சேனல்ல பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை அடுத்தடுத்து பெறுவதற்கு எங்கள் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஆண்மை குறைபாடுனால இந்த இப்ப இருக்கிற இளைஞர் முதல் முதியோர் வரைக்குமே பாதிப்பட்டு இருக்கிற காரணங்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக இருக்கிற காரணம் சுய இன்பம். இந்த சுய இன்பத்தினால பாதிக்கப்படுறதுனால ஆண்மை குறைபாடுகளுக்கு கண்டிப்பாக தள்ளப்படுவாங்க. இரண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்ட்ரெஸ். இந்த டென்ஷன்னால அது உடல் ரீதியாக இருக்கலாம், மன ரீதியாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருந்துகிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஆண்மை குறைபாடில் பாதிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகமான ஹீட், உடம்பு உஷ்ணம் அதிகமாக இருந்தால் விந்து நீர்த்து போய் ஆண் குறி தன்னோட செலுத்து போவதில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த உஷ்ணத்தை கண்டிப்பாக நார்மல் நியூட்ரலைஸ் பண்ணணும். நியூட்ரலைஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஆண்மை குறைபாடுகள் ஏற்பட்டுரும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிகமான போதை வஸ்துகள். அந்த போதை வஸ்துகள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு குடி போதையாகட்டும், புகை போதையாகட்டும், சில போதை வஸ்துகள் பார்த்தீங்கன்னா பார்க்க போன்ற பல போதை வஸ்துகள் ஆகட்டும், இது போன்ற பாதிச்சு ஒரு இளைஞராக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, இந்த கண்டிப்பாக ஆண்மை குறைபாடுகள் பாதிப்பாங்க. அதுக்கப்புறம் முதியோர்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படுறது சில வியாதிகளால் பாதிப்பாங்க. உதாரணத்துக்கு சர்க்கரை வியாதி ஆகட்டும், கொலஸ்ட்ரால் ஆகட்டும், பிபி ஆகட்டும், ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஸுனால ஒரு தூக்க மாத்திரைகள் சாப்பிடலாம். இல்லை எபிலெப்சின்னு சொல்லக்கூடிய காக்க வலிப்புக்காக சாப்பிடக்கூடிய சில பார்பியூட்ரேட்னு சொல்லக்கூடிய சில மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இந்த மாதிரி மெடிசன்னால சாப்பிட்டு இருக்கும்போது ஆண்மை குறைபாடில் பாதிக்கப்பட்டு அதிகமாக விந்து நீர்த்து போய் வீரியத்தன்மை இல்லாமல் போவாங்க. இவங்களுக்கு எல்லாமே ஆசைகள் அதிகமாக இருக்கும் தவிர ஆனால் செயல்கள் இருக்காது. ஆசைகள் மலை மாதிரி இருக்கும், செயல்கள் தூளி மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளில் முழுமையான தீர்வு பெறுவதற்கு இதுக்கான சில உணவு முறைகளில் நம்ம கையாளலாம். அப்படி என்ன உணவு முறைகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த உணவு முறைகள் பார்த்தீங்கன்னா முதலாவது நினைங்க, வரிசையாக நான் ஒவ்வொரு உணவுகள்லாம் நான் சொல்கிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுறது ரெடியாக வச்சுருக்கீங்களா? அது என்னென்ன உணவுகள் நான் இப்போ சொல்கிறேன். இளநீர், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், கொள்ளு ரசம், ரஸ்தாளி பழம், கேரட், மாதுளப்பழம், கோசாப்பழம், பாதாம், பிஸ்டா, முந்திரி, இது போன்ற சில உணவுகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஒவ்வொரு உணவுகளுக்கும் ஒவ்வொரு தன்மையாக இருக்கும். அதில் ஒரு சில முக்கியமான ஒரு ரீசன்லாம் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் நோட் பண்ணிக்க. உடல் உஷ்ணமாக இருக்குது அப்படின்னா இளநீர் குடிக்கலாம். அதே மாதிரி எண்ணெய் குளியல் அதுவும் எடுத்துங்க. எண்ணெய் குளியல் ரொம்ப நல்லது. ஒரு மாதத்தில் 2 முறை பார்த்தீங்கன்னா எண்ணெய் குளியல் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அது கூட இளநீர் அதிகமாக எடுத்துக்கங்க. இளநீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது இருக்குது. அதே போல் விந்து எனக்கு நீர்த்து போகுது சார் அப்படின்னா ரஸ்தாளி பழம், சின்ன வெங்காயம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்லாம். எனக்கு வீரியத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்குது சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முருங்கைக்காய் பிசின் அதை எடுக்குங்க. கொள்ளு ரசம், கொள்ளுங்கிறதுனாவே ஹார்ஸ் பவர், ஒரு குதிரைக்கு வைக்கிற கொள்ளு இருக்கு இல்லையா, அதோட வீரியம் எப்படி இருக்கும், அந்த வீரியத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட வீரியமும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிறது நம்ம கொள்ளு எடுக்கிறது. அதோட வேகமும் அதோட எனர்ஜியும் கண்டிப்பாக அந்த கொள்ளு ரசத்துலையும். அதே போல் உங்களுக்கு இந்த சின்ன வெங்காயம், அதே பாதாம், பிஸ்டா, இது போன்ற ஆகாரங்கள்லாம் தாராளமாக ஸ்டாமினா சொல்லவே தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ஒரு பாதாம் ஆகட்டும், பிஸ்டா ஆகட்டும், முந்திரி நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அது போன்றதான் இந்த உணவு வகைகள். அந்த உணவு வகைகள் ஒரு ஸ்டாமினாக்காகட்டும், வீரியத்தன்மையாகட்டும், விந்து கெட்டுத்தன்மையாகட்டும், இது எல்லாத்துக்குமே இந்த உணவுகள் ரொம்ப நல்லாயிருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சந்தேகம் எல்லாம் இருக்கும். நான் வீடியோ ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன், முதல் நாளிலே அல்லது ஒரு சில நாட்கள்லையோ ஒரு சில வாரங்கள்லையோ ஒரு சில மாதங்கள்லையோ ஒரு இளைஞர்களுக்கு மேரேஜ் இருக்கும்போது பயப்படாமல் உணவு முறைகளில் எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நல்ல பயனளிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இன்னும் 2-3 நாள் மேரேஜ் இருக்குது சார், என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு மாதுளப்பழம் ஒரு கோசாப்பழம் இரண்டுமே எடுத்துங்க. இரண்டுமே வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஜூஸ் மாதிரி எடுத்துங்க. ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து டெய்லியும் காலையில் நைட்டு குடிங்க. அது வந்து நேச்சுரல் ஹெர்பல் வயகரா மாதிரி அது உங்களுக்கு நல்ல வீரியத்தன்மை கொடுக்கும். ஏன்னா மாதுளப்பழம்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரத்தம் ஊறுற தன்மை இருக்குது. கோசா பழத்தில் வந்து அது நீர் வேகத்தை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம ஆண்குறிக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டத்தை பெறுவதனால நல்ல ஒரு வீரியத்தன்மையை நல்லா கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சில இந்த நான் சொன்ன உணவுகள்லாம் எது உங்களுக்கு குறைபாடாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. இது எடுத்தாவே இது நல்லாயிருக்கும். மேற்கொண்டு இதுலேயும் சார் அவங்க மருந்து மூலியமாகவோ உணவு மூலியமாக உணவே மருந்தே உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா, இது இரண்டுமே நான் இணைச்சி நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களோட இன்னொரு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அதுக்கான ஒரு விடயம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேற்கொண்டு இது போன்ற வீடியோக்களை அடுத்தடுத்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வர வீடியோவில் சந்தேகங்களை வந்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இத்துடன் நான் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் டாக்டர் பாலாஜி. நன்றி.